அகநக அகநக முகநகை முகநக முகநக முருநகை முருநக முருநக கருநகை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸ்லேயே பால்கனி ப்ளஸ் டெரஸில் வச்சுருக்க செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங்கே எடுத்த விளாக் தான். மார்னிங் நான்வெஜ் செய்யலான்னு நினச்சேன், பட் உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால சிம்பிளாக வெஜ்ஜே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வல்லாரைக்கீரையில் சட்னி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த ஒரு பொடி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடி. இது தம்பி ஸ்கூல் போகிறதுனால சரி அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக லஞ்சுக்கு கொடுத்து விட்டுறலாம், ப்ளஸ் இட்லி பொடி மாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 days ஆகும் இது ரெடி பண்ணி வச்சு. இட்லி கூடவுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே இன்றைக்கி மார்னிங் அதான் சாப்பிட்ருந்தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வீட்டோடைய என்ட்ரன்ஸ் இது தான். என்ட்ரன்ஸ்லேயே ரைட் ஹேண்ட் சைடில் வெத்தலை செடி வச்சுருப்போம். அது கீழே சின்ன சின்ன வெத்தலை செடியுமே இருக்குது. இதான் நம்மளுடைய பைக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்குது இல்லைங்களா. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் எப்பவுமே எல்லார் வீட்லேயுமே இது இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் இந்த சாமி பூச்செடின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஒரு செடி இருக்குது. இந்த வெத்தலை செடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் நல்லா வளர்ந்து வந்துடுச்சு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே இருக்கும். நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இது மணி பிளான்ட் செடி. இதுவுமே வீட்டோட என்ட்ரன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். அதில் நிறைய குருவியெல்லாம் கூட கருக்கூடு எல்லாம் கூட கட்டி வச்சுருக்கு. அதுக்கு பக்கத்துலேயுமே மணி பிளான்ட் செடி தான். நல்லா பெருசாகவே எல்லா வீட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூச்செடி. இன்னொன்று இது இட்லி பூச்செடி. இது நல்லா அழகாகவே இருக்கும். இன்னுமே இப்போ வெயில் அதிகமாக படுறதுனாலே என்னன்னு தெரியல, அதனுடைய இலையெல்லாம் ரொம்ப வெளுத்து போன மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கே. இந்த மணி பிளான்ட்டோடைய இலையை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு கை அகலமே இருக்குது. அதை விட பெருசாகவே இருக்குது. இதை விட இன்னும் ஒன்று பெருசாகவே நான் பார்த்தேன் இதுக்கு மேலேயே. இது பாருங்களேன், இது நல்லா சாப்பாடே போட்டு சாப்பிட்லாம் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா அழகாக க்ரோத் ஆகிருக்கு. அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா ஏதாவது அந்த வெத்தலை செடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது நல்லாவே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரையும் தாண்டியுமே இப்போ மேலேயே போயிட்டுருக்கு. நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியும். ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும். லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி செடி. இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற செடி. இது கோல்டு ஃபீவரை விட கோல்டுக்கு நல்லா சூப்பராக கேட்கும். குழந்தைங்களுக்குமே ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த ஒரு இலை எடுத்து ஜூஸ் கொஞ்சமாக எடுத்து கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமாக கோல்டு சரியாகும். ஸோ மற்றதெல்லாம் அழகுக்கான செடி தான். இது பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் அந்தளவுக்கு க்ரோத் இல்லைனவே தான் கீழே எடுத்து போய் வச்சதுக்கப்புறமா சன்லைட்டில் நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிடுச்சு. இது என்ன செடின்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தோன்னா ஏதோ சாமந்தி செடின்னு நினைக்கிறேன். இது என்ன கலர் சாமந்தின்னு தெரியல. இதுவுமே அது ரிலேட்டடாக இருக்கிறது தான். பூ வச்சுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நல்லா கொஞ்சம் க்ரோத் ஆகி வந்திருக்கு, மழை தண்ணியெல்லாம் வரவே. இதுவும் சும்மா அழகுக்காக வச்சுருக்கிறது தான். நல்லா இருக்குது இது ஒரு லீஃப் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இதுவுமே வீட்டு என்ட்ரன்ஸில் இருக்கும்போது நல்லா சூப்பராக தெரியும். இதே மாதிரி இன்னொரு செடியுமே இருந்துச்சு. ஒரு டைம் பயங்கர காற்று மழை நடிக்கும்போது கீழே அது நல்லா சாஞ்சு கடைசியாக அது செத்து போயிடுச்சு அந்த செடியே. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த செடி இருக்குது அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ இதில் தான் பால்கனி முடிஞ்சிச்சு. இப்போ டெரஸ்க்கு போகலாம். டெரஸில் பார்த்தோன்னா இது ஒரு கொத்தவரங்காய் செடி இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு. இங்கே வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகள், கீரை அந்த மாதிரிலாம் இருக்கும். மாடியில் கொத்தவரங்காய் செடி இருக்குது. அதுக்கு கீழவே பார்த்தோன்னா இந்த வெள்ளரிக்காய் செடியுமே இருக்கும். அப்புறம் இந்த புதினா எல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. மழை டைம்லாம் பயங்கர சூப்பராக வளர்ந்துருக்கும். இந்த புதினாலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கும். நல்ல சன்லைட்டும் மழை தண்ணீர் மட்டும் இருந்தாவே போதும். இந்த செடிங்களுக்கு வேறு எந்த ஒரு உரமே தேவைப்படாது.
சம்டைம்ஸ் காய்கறி எல்லாம் ஏதாச்சும் வேஸ்ட் ஆனது கெட்டு போயிடுச்சு அப்படின்னும்போது அதையுமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அதை உரமாக்கி நம்ம திருப்பியும் செடிக்கு யூஸ் பண்ணால் அது நல்ல சூப்பரான இயற்கை உரம், அதுவுமே வந்து செடி நல்லா வந்து வளரும். இது வந்து பார்த்தோன்னா வந்து கீரை, பருப்பு கீரை செடி தான் போட்டோம். அந்த கீரை தவிர விதை போட்ட செடி விதை போடாத செடி தான் நிறைய வளர்ந்துருக்கு. எது கீரை இல்லைன்னே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ தூரம் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே நல்லா இவ்வளோ தூரத்துக்கு போட்டு வச்சுருக்குறாங்க. இது என்ன செடின்னே தெரியல, ஐ திங்க் வெள்ளரிக்காய் செடின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 செடி வந்து மிக்ஸ் ஆகிட்டு வந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா துளசி செடியெல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் வந்து தூதுவளை செடி, பிரண்டை செடி, அப்புறம் முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரி வந்து ஒரு 4 வெரைட்டி வந்து இருக்குது. துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா தம்பி கூட வந்து தெரியும். கரெக்டாக மெத்த மேலே வந்தாவே வந்து அவனே பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணி அவனே சாப்பிட்ருவான். ஏன்னா அடிக்கடி அவனுக்கு கொடுக்கறதுனால சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்ருக்கேன், அதனால் அவனுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ போனதுமே அழகாக பறித்து வாஷ் பண்ணி சாப்பிட்ருவான். இதிலிருந்து தான் வந்து பிரண்டை, முடக்கத்தான், தூதுவளை எல்லாமே இங்கேருந்து தான் நான் வந்து பறித்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ பிரண்டை இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி பறிச்சுட்டு போயிட்டு சமையல் பண்ணியிருந்தேன், அதனால தான் அப்படி வந்து இருக்குது. நம்ம இயற்கையாக வந்து நம்மளே மாடி தோட்டத்தில் வச்சு செய்யும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருக்கும், ஹெல்த் வைஸுமே நம்மளுக்கு நல்லா தான் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா ரோடே நல்லா சூப்பராக கிளியராக தெரியும். இந்த முடக்கத்தங்கீரையில் சட்னி, துவையல், குழம்பு, தோசை, இந்த மாதிரி 4-5 வெரைட்டி செய்யலாம். கண்டிப்பாக கசப்பு இல்லாமல் செய்யணும். ஸோ அப்போ தான் நல்லா சூப்பராக எல்லாருமே சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கண்டிப்பாக வந்து கசப்பு இல்லாமல் இருந்தால் தான் வந்து சாப்பிடுவாங்க. இந்த முடக்கத்தங்கீரையிலேருந்து ஒரு 3 ரெசிபி வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கிரேவி, சட்னி, தோசை, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த வெள்ளரிக்காய் செடி, சொரக்காய் செடி, பீர்க்கங்காய் செடி, இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. இதோடைய பூவெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. நல்லா எல்லோயிஷாக இருக்கிறதுனால ஃப்ளவர் சூப்பராக தெரியுது. இப்போ தான் நிறைய பிஞ்சு எல்லாம் விட்டுருக்கு, பூவெல்லாம் நிறைய வச்சுருக்கு இல்லையா, அதனால் குட்டி குட்டியாக பிஞ்சுமே வச்சுருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பறித்து சாப்பிட்ருவாங்க இடையில. பாருங்கள் இவ்வளோ பெருசு. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே முத்திடுது காயெல்லாம், அதுக்கப்புறமா சாப்பிடவே முடியல. ஸோ இருங்க இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள் நிறைய மறைஞ்சிட்டே வந்து இருக்குது. அது க்ரீன் கலர்லேயே இருக்கிறதுனால எது இலை எது காயினே தெரிய மாட்டேங்குது, அந்தளவுக்குமே வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு காய் வைக்கிறதுக்கே. ஸோ இந்த ஒரு பேரல்லுமே வந்து அந்த செடி தான் வந்து நட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மந்த்து முன்னாடி நிறைய பீர்க்கங்காய் இதில் வச்சுருந்துச்சு. நல்லா இருக்கும் எல்லாமே வந்து நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால, அதுவும் நம்ம வீட்டு செடின்னும் போது ரொம்பவே, அதனாலே என்னன்னு தெரில, ரொம்பவே நல்லாயிருக்கும், மனசுக்கு ஒரு திருப்திகரமாகவே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பேரல் வந்து முருங்கைக்கீரை செடி, அப்புறம் கறிவேப்பிலை செடி, இது ரெண்டுமே வந்து இருக்குது. முருங்கைக்கீரை செடி வந்து அந்தளவுக்கு க்ரோத் இல்லை, பட் கறிவேப்பிலை செடி நல்லாவே க்ரோத்து. தேவைப்படும் போது இதில் தான் வந்து எடுத்துகிட்டு போவேன் நான். எப்போயாச்சும் தான் வந்து கடையில் வாங்குற மாதிரி வந்து இருக்கும் கறிவேப்பிலை. மற்ற டைமெல்லாம் நான் இங்கே தான் வந்து பறிச்சுட்டு போவேன். சம்டைம்ஸ் இதுலேயுமே பூச்சி வச்சிருச்சுன்னா அந்த டைமில் மட்டும் இதை யூஸ் பண்ண மாட்டோம், மற்ற டைம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் இருந்து கறிவேப்பிலையில் வந்து ஒரு காய் வந்து வைக்கிது, அதுக்கப்புறமா அது பழுத்து பிளாக் கலரில் மாறிடுது, அதுக்கப்புறமா அது வெடித்து கீழே விழுந்து அதுலேருந்து திருப்பி செடி வருது. இந்த பழத்தில் ஏதாச்சும் ஹெல்த் பெனிஃபிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், புதினா செடியெல்லாம் நட்டோன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளைக்குமே வந்து தண்ணி நல்லா விடணும். அப்போ தான் அந்த செடி வந்து நல்லா க்ரோத் ஆகும். அது ஏன்னா வந்து ரொம்ப குட்டி செடிங்கிறதுனால தண்ணி அதுக்கு அடிக்கடி தேவைப்படுற மாதிரி வந்துருக்கும். மற்ற செடிங்கள்லாம் 1 டேக்கு 1 டைம் விட்டால் வந்து போதும். ஸோ இந்த செடிக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும். ஈவினிங் டைமில் நம்ம மாடிக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக வந்து இருக்கும். அதுவும் அவ்வளோ காற்றடிக்கும், நல்லா சூப்பராக வாக்கிங் போகிறதுக்கு, நல்லா பேசுகிறதுக்கு நல்லாவே வந்து இருக்கும். அதுவும் இங்கேருந்து இந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ பார்க்கணுனாலும் நம்ம சேனல் நிறைய இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.